ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஒரு கடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து சிம்மை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னொரு கடத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு ரீசார்ஜ் பண்ணாமையே வச்சுருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணணும், ஒரு சிம்மை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே மினிமம் ஒரு ரீசார்ஜ் பண்ணினா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜே பண்ண தேவையில்லை. ஒரு 10 ரூபாய்க்கு போட்டோம்னு வச்சுக்கலாம், 2 மாதம் 3 மாதம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ அந்த 10 ரூபாய்க்கு வேலையே கிடையாது. மினிமம் 199 ரூபா நினைக்கிறேன். 199 ரூபா போட்டால் தான் நம்மளுக்கு வர கால்ஸே வந்து வரும். ப்ளஸ் நம்ம வந்து அன்லிமிட்டட் கால் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கால் பண்ணுறதுக்கு எந்த தொகையும் கொடுக்க தேவையில்லை. ஆனால் கால் பண்ணுறதுக்காகவே நம்ம ஒரு தொகையை வந்து ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு எப்படி வந்தோம் அப்படின்றத பற்றியா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மொபைல் சிம்மு சிம்லேருந்து என்னென்ன நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டோம், ப்ளஸ் நம்ம சிம்மு மூலயமா வந்து எவ்வளோ நம்மளோட 90s மெமரிஸ்லாம் இருக்குல்ல, 90s கிட்ஸ்லாம் ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்கும். அந்த மாதிரி பியூட்டிஃபுல் மெமரிஸ் எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நிறைய பேர் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃப்ரீ ப்ரொமோஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களோட சேனல் நேம் வந்து நம்ம லிஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதனால யூடியூப்ல நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேனல் நேம் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக முக்கியம். அதனால மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைபாக நம்மளுக்கு கொடுங்க. மொபைல் ஸ்டார்டிங் காலத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து செல்ஃபோனுக்கு மாறினோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்டிங் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல், பிஎஸ்என்எல், ஏர்செல் இந்த சிம்லாம் வந்து அதிகமாகவே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர். இதோட யூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கு மேலே இருந்தோம். ஆனால் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜியோ அப்படின்ற ஒரு சிம்மை வந்ததுக்கப்புறம் ஏர்செல் கம்பெனிக்காரங்க ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ண ஒரு சிம்மோட கம்பெனியே மொத்தமாக மூடிட்டாங்க. அவங்க திரும்ப கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டாக்கிங்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் அவங்க வர்றது வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் நம்ம ஏர்செல் அப்படின்ற ஒரு சிம்மு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் வந்து அதுக்கு விளம்பரத்துக்கு வந்து அடிச்சுட்டு இருந்துருந்தாங்க. அதில் முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம தல தோனி. I always love to be with my friends, but when I am on the go or playing cricket, what do? I use Aircel Pocket Internet. நம்ம தல தோனியை வச்சு அவங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏர்செல் வந்து சிஎஸ்கேவோட ஸ்பான்சராகவே இருந்தாங்க. அதனால் நம்மளால மறக்கவே முடியாது. ஏர்செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூர்யா வச்சு ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பிளான்ஸ்லாம் வந்து நிறைய கொண்டு வந்துட்டு இருந்தது அவங்க தான். 10 KB டேட்டா வந்து 10 பைசாவுக்கு கொடுத்த ஒரே நிறுவனம் ஏர்செல். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளை முதல்ல ஜிபிஆர் செட்டிங் கேட்டு லைனில் வர வச்சது பார்த்தீங்கன்னா வந்து ஏர்செல் நிறுவனம் அப்படின்றத யாருமே மறந்துட மாட்டோம். ரெண்டாவதாக நம்மளோட மிகப்பெரிய சிம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹச் வந்து ஒரு கடத்துக்கு மேலே வோடஃபோன் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஆனால் அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நேம் பார்த்தீங்கன்னா வந்து ஹச் காலத்தில் வந்து எந்த ஒரு விளம்பரமும் அவ்வளோ பெருசாக டெவலப் பண்ண மாதிரி அவங்க கொடுக்கல. ஆனால் வோடஃபோன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரே ஒரு எல்லாருக்கும் அந்த வோடஃபோன் அப்படின்னாலே ஒரே ஒரு ஞாபகம் தான் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா டாக். ஒரு சின்ன குழந்தை வந்து நடந்து போயிட்டே இருக்கும். அது உங்களுக்கு அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணியே ஒரு டாக் வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். அந்த டாக்லாம் வந்து 90s கிட்ஸோட ஃபேவரட். இன்னைக்கு இருக்க ஸ்மார்ட் போன் டெவலப்மெண்ட்ஸ் வந்து அன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த விளம்பரத்தை பார்த்து தான் சாப்பிடுவோம் அப்படின்னு கிட்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த விளம்பரம் வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க வோடஃபோனோட ப்ரொமோஷனுக்காக. அடுத்ததாக பார்க்க போகிற சிம் பார்த்தீங்கன்னா வந்து இது சிம்மு கிடையாது, ப்ளஸ் மொபைல். சிம் வித் மொபைல் வந்து 499 rupees நினைக்கிறேன் அந்த மொபைலு. அதோட லோகோ பார்த்தீங்கன்னாலே முட்டை தான் ஞாபகம் வரும். அது என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். 90s கிட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் 2K கிட்ஸ்க்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுதான் வந்து MTS. கலர் மொபைலை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா 499 ரூபாய்க்கு MTS வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து ரிலையன்ஸ் கொடுத்தாங்க. ரிலையன்ஸ் மொபைலும் சரி MTS மொபைலும் சரி சேம் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஏர்டெல் அப்படின்னாலே வந்து ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் தான் ஞாபகம் வரும். Hey, do you want to hear this? ஏர்டெல் இந்த ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் தான் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி
ஆல் ஓவர் இந்தியாவிலும் சரி ஏர்டெல்லை வந்து தூக்கி கொண்டு போனது. இன்னைக்கு வரைக்கும் இருக்க ஒரே நெட்வொர்க் வந்து ஸ்டாண்டர்டா இருக்க ஒரு நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஏர்டெல் தான். அதுவும் பெரிய நெட்வொர்க்கும் கூட. जब एयरटेल और नोकिया एक साथ मिले तो गर्व से बोलो. இது தவிர பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விளம்பரங்கள்லாம் கொடுத்து எப்படின்னா ஒரு நடு காட்டுல 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி இருக்க ஒரு நடு காட்டுல கூட ஏர்டெலோட சிக்னல் இருக்கு பார்த்தீங்களா, அது ஃபுல் பாயிண்ட்ல கிடைக்கும். நம்ம HD வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விளம்பரத்தை மேக் பண்ணி ஒரு டெவலப் பண்ணிட்டு இருந்த நெட்வொர்க் தான் நம்ம ஏர்டெல். हेलो हेलो हेलो. அடுத்ததாக பார்க்க வேண்டிய சிம்மு பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல் வந்து ஒரு கவர்மெண்ட் நெட்வொர்க் தான். ஆனாலும் அந்த பிஎஸ்என்எலுக்கு வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரிக்கு ₹1 அப்படின்ற மாதிரி விளம்பரம் பண்ணி ப்ரொமோட் பண்ணினாங்க. ஒரு கவர்மெண்ட் நெட்வொர்க் பார்த்துக்கோங்க. ஒரு காலத்தில் வந்து கானா பாட்டெலாம் பாடிட்டு இருந்த வந்து அவர் பேர் சரியா ஞாபகம் இல்லை. அது வந்து வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் சாங்க பாடினவர். அவரை வச்சு காஷ்மீர் டு கன்னியாகுமரிக்கு ₹1 அப்படின்ற ஒரு விளம்பரத்தை கொடுத்து பிஎஸ்என்எல் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. டெல்லி, மும்பை, கல்கத்தா இதே மாதிரி வெளியூருக்குலாம் போய் வேலை பார்க்குறாங்களா, அவங்களாம் வந்து அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணாலே வந்து ஏகப்பட்ட காசு ஆகும். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது. இப்போ வந்து வாட்ஸ்அப் கால் இருக்குது, ஐஎம்ஓ கால் இருக்குது, மீட் கால் இருக்குது, எல்லா காலுமே இருக்குது. ஆனால் அப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோன் கால் மட்டும் தான் பண்ண முடியும். ஃபோன் கால் பண்ணணும், ப்ளஸ் வந்து வீடியோ காலும் வந்து நம்ம மொபைலில் காசு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ரீசார்ஜ் பண்ணணும், அதுக்குன்னு தனியாக ₹10 ₹20 இது மாதிரி ரீசார்ஜ் பண்ணி தான் பண்ண முடியும். ₹1 எஸ்டிடி கால்ஸ்லாம் அறிமுகப்படுத்தினது வந்து பிஎஸ்என்எல் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், லிஸ்ட்டில் சக்கரை விட்டு போச்சு அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டில் ஜியோ விட்டு போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜியோ சிம் வந்து 2K கிட்ஸோடது. இப்போ வந்தது 2016 அப்புறம் தான் ஜியோ சிம் வந்துச்சு. அதனால வந்து ஜியோ சிம்க்கு வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்து சொல்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஜியோ டன்டனா டன் அப்படின்ட்டு ஐபிஎல்ல இருக்க டீமில் இருக்க எல்லா பிளேயரை வச்சுமே வந்து ஜியோ டன்டனா டன் வந்து பண்ணியிருப்பாங்க அவங்க. அதனால வந்து ஜியோவுக்கு வந்து அந்த அளவுக்கு மெமரிஸான ஒரு விளம்பரமும் கிடையாது. இதில் உங்களோட ஃபேவரட் சிம் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சப்போர்ட்டை வந்து சப்ஸ்கிரைபாக எனக்கு கொடுங்க. நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போதும் அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்கள் நம்ம வீடியோவும் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.